ஸ்ரீசக்கரம் பக்தினர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான கோயில் தான் வந்திருக்கோம். வயல்வெளி நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சோழர் காலத்து கோயில், ஒரு 1000-2000 வருஷம் பழமையான கோயில், அற்புதமான கோயில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரியும், மோஸ்ட்லி தெரியும். ஆனால் பாழடைஞ்சு இருக்குது இந்த கோவில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மெய்யழகன் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. இப்போது நடிகர் கார்த்திகோட மெய்யழகன் படம் வந்து ஷூட்டிங் ஃபுல்லாக இங்கே தான் காமிச்சிருப்பாங்க. சோழர் காலத்து கோயில் சொல்லிட்டு வந்து உட்காந்து தவமான இடம்லாம் இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு அற்புதமான சிவன், ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் கோயில். இந்த கோயிலுக்கு வந்து 7 பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த கோயில் கிட்ட போய் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஒரு அற்புதமான கோயில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சோழ காலத்து கோயிலுங்க. அது பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. யாராச்சும் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி சிவனடியார்கள் யாராச்சும் இது கட்டினா நல்லாயிருக்கும். பார்க்கும்போது ரொம்ப மேலெல்லாம் சிதறாஞ்சிட்டு இருக்குது. ஆனால் கற்கோயிலாம் அப்படியே இருக்குது. அழகாக கிட்ட போய் பார்க்கலாம். பார்க்கும்போது தெரியும். நெல் வயலில் சுத்தூர் மரங்க எப்படி இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குது. சோழர்கள் இருந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நெல் வயல் அதிகமாக இருக்கும். ஒரு அற்புதமான இடம் தான் வந்திருக்கோம் வாங்க. இந்த நெற்கோயில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த அருமையான நெற்பயிர்க்குள்ள நடுவில் கோயில் இருக்குது. ஆனால் பட் பாறை மேலே இருக்குது. இது ஃபுல்லாகவே பாறை, சுத்தூர் மாதிரி நெல் வயல் இருக்குது. அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சென்டரில் பார்த்தீங்கன்னா பாறை மேலே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கிட்ட வந்து பார்க்கும்போது தெரியுது. உள்ளெல்லாம் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கல்கரில் கட்டிக்காங்க. இது வந்து பாறை, இது ஃபுல்லாகவே பாறை. மேலே வந்து செங்கல். இங்கே பிம்பமெல்லாம் அப்படியே எதுவும் டேமேஜ் எல்லாம் ஆகலை, நல்லாவே இருக்குது. ஃபுல்லாகவே கீழே மட்டும் நல்லா இருக்குது. மேலே ஃபுல்லாக பாலை வஞ்சிட்டு இருக்குது. உள்ள மூலவர் எப்படி இருக்காரு தெரில. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல படம்லாம் எடுத்துருக்காங்க. பட் இந்த ஏரியாவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து இந்த கோயில் டெவலப் பண்ண நல்லா இருக்குன்னு என்னோட கருத்து சொல்கிறேன். நல்லாயிருக்கு, பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. சிவாலய தொண்டுகளை ஏகப்பட்ட பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் இது வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த சைடில் விழுந்து டேமேஜ் ஆகி எடுத்து அடுக்கியிருக்காங்க. உள்ளே அப்படியே வாங்க. அப்படி என்ட்ராகும்போது சூப்பராக இருக்குது. உள்ளே என்ட்ராகும் பார்த்தீங்கன்னா பிரபியோட பார்த்தீங்கன்னா பைரவர் இருக்கார். இவர் தான் காவல் தெய்வமாக வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து மரம்லாம் இருக்குது. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கோயில் உள்ள வழிபாட்டில் தான் இருக்குது கோயில் வாங்க. பொதுவாக சிவன் கோயிலுக்கு வெளியே மேக்ஸிமம் ரொம்ப பழைய காலத்து கோயில்கள்லாம் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு அம்மன் சிற்பம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கிருஷ்ணர் இருக்காரு. இங்கே சிவன் கோயிலில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இது ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லாமே வழிபாட்டில் இருக்குது. கண்ணப்ப நாயனார் வந்து கண் கொடுத்த மாதிரி ஒரு சிற்பம் வச்சுருக்காங்க. வாங்க காமிக்கிறேன். அப்படியே வாங்க. இது பாருங்கள், நல்லா இருக்குது. அப்படியே இருக்குது. கண்ணப்ப நாயனார் வந்து அப்படியே காலை எடுத்து வச்சு பாருங்க, சிவன் வந்து கை பிடிக்கிற மாதிரி இருக்குது. காலை எடுத்து வச்ச மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும். இந்த இடத்துல வந்து சிவனோட கை பாருங்கள், லிங்கத்துலேருந்து கை வந்து இவர் கை வந்து கண்ணு குத்தாத மாதிரி தடுக்கிறதுக்கு பிடிக்கிறாரு. நல்லா இருக்குது. நீங்கள் நல்லா ஒரு நோட்டி போய் பாருங்கள். ஒரு 4-5 செகண்ட் வீட்டுக்கு அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறோம். சிவலிங்கத்துக்கு கண்ணப்ப நாயர் அவர் கண்ணு எடுக்கிறது கத்தி கையில் வந்து இந்த கை வந்து சிவலிங்கத்தை வந்து தடுக்குது. இவர் கால் வந்து மேலே போடுது. ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. அப்படி பக்கத்துலேயே இதே மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது வாங்க. தூணில் இதுவும் வித்தியாசமாக இருக்குது. யானை பார்த்தீங்கன்னா நல்லா முட்டி போட்டு வந்து ஒருத்தர் வதம் செய்கிற மாதிரி இருக்குது. கால் நல்லா பெண்டாக இருக்குது. தும்பிக்கை வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து இப்படி ஒரு கால் மட்டும் இது மேலே படுற மாதிரி, இந்த 2 காலும் படுற மாதிரி இருக்குது. ஒரு ஆளோட இது பொட்டு வச்சுருக்காங்க. சரியா தெரியல. இதுவும் வந்து எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. நான் ஃபஸ்ட் டைம் வேற சிவன் ஆலயத்துக்கெல்லாம் போயிருக்கேன். இதை பார்த்ததில்லை. இதுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கும். பொருள் இல்லாமல் கோயில் எந்த சிற்பங்களும் வடிக்க மாட்டாங்க. ஏதாச்சும் இது கல்வெட்டு ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் வில்ற நிலையில் இருக்குது. பார்க்கும்போதே ரொம்ப இதாக இருக்குது. இங்கே பாருங்கள், சோழர்கள் கட்டி வச்ச கோயில் வில்ற நிலைமையில் இருக்குது. ஏகப்பட்ட பேர் கோயில் பற்றி திருப்பணியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, சிவபக்தரெல்லாம். இங்கே பாருங்கள், இதுவும் இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே சாஞ்ச மாதிரி இருக்குது. அந்த சைடில் பார்க்கும்போது பார்த்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஏதாவது சப்தகன்னிகள் நினைக்கிறேன். சப்தகன்னிகள் தான். சப்தகன்னிக்கான உள்ளே இருப்பாங்க. சோழர்கள் வணங்குற மாதிரி ஒரு அப்படியே எல்லாமே அப்படியே இருக்குது. கோவில் மட்டும் தான் லைட்டாக சதலாக வச்சுருக்கு. அதை ரெடி பண்ணிட்டா நல்லா இன்னும் அற்புதமாக இருக்கும். இங்கே படமெல்லாம் எடுத்தாங்க. பட் ட்ரெண்டிங் ஆகலை. இயற்கையாக உருவான அம்மனோட புத்து இருக்குது. அம்மனை வந்து இங்கே தானே வந்து அருள்வாட்சி பண்ணியிருக்காங்க. ஒரு அற்புதமான காட்சி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளவாங்க. இங்கே வந்து சிவன் வேறு, அரிகை வேறு, அரண் வேறன்னு இல்லைன்னு சொல்லுவாங்க. அரிகரன் 2 ஒன்று தான் சொல்லுவாங்க. சிவன் விஷ்ணு 2 ஒன்றுன்னு சொல்கிறது விதமாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சிவனாலயத்தில் விஷ்ணு இருக்கார். இப்போ பாருங்கள், இந்த உள்ளேருந்து பார்க்கும்போது வந்து உள்ளாரெல்லாம் நல்லாவே இருக்கும். முன்னே கூரை மாதிரி இருக்குது. கற்கூரையில் வந்து அப்படியே அமுந்து மாதிரி இருக்குது. டேமேஜான நிலைமையில் இருக்குது. ஆனால் இது அப்படியே கூட சரி செய்யலாம்.
கண்டிப்பாக யாராச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாருமே தெரியப்படுத்துங்க. இங்கே படம்லாம் எடுத்து ஏகப்பட்ட பேர் வீடியோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இது மாதிரி மோட்டிவேஷன் படம் தெரியல. எனக்கு வந்து ஒரு சின்ன ஆதங்கம், அதை வெளிப்படுத்துகிறேன். கண்டிப்பாக யாரான பேர் தீவிர சிவபக்தரெல்லாம் இருப்பீங்க. கண்டிப்பாக முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த கோயில் எதனா டெவலப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். டெவலப் பண்ணால் பார்க்கறதுக்கு சிவன் கோயில் இது மாதிரி இருக்கக்கூடாது. எப்பவுமே நல்லா இருக்கணும் சிவன் கோயில். ஆயிரக்கணக்கான பேர் வந்து வழிபட்ட ஒரு கோயில் இப்படி நார்மலாக இருக்குது. வாங்க மூலவர் பார்க்கலாம். நம்ம உலகே எண்ணெய் ஆளும் ஈசனே உலகே ஆசனே பாடலே இருக்கு. நம்ம உலகையே ஆள்ற ஈசனுக்கு இது மாதிரி ஒரு கோவில். இந்த கோவிலில் வந்து உள்ள இருக்க பிரகாரங்கள்லாம் நல்லா இருக்கு. வெளியே இருக்க மண்டபம் மட்டும்தான் லைட்டாக பால் அடைஞ்சிருக்கு. இதுவும் சரி பண்ண முடியாத ஒன்று இல்லை, சரி பண்ண முடிஞ்சது. நம்ம உலகையே ஆள்ற ஈசனுக்கு இது மாதிரி ஒரு கோவில் இருக்குது. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு பக்தி உள்ள ஒரு கடவுளை வணங்குங்க. எங்கெங்க போய் எங்கெங்க தர்றீங்க. நம்ம வேலூர் பக்கத்தில் இருக்கு, தெல்லூரில் இருக்க ஒரு அற்புதமான சோழகார்த்து கோவில் தாங்க எனக்கு பார்த்துருக்கீங்க. முடிஞ்சவரை இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க. பார்த்துட்டு எல்லா சிவபக்தர்களும் வந்து இந்த கோயில் ஏதாச்சும் ஒரு ரெடியானா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்களே என்னால் முடிஞ்ச உழைப்போம். என்னால் முடிஞ்சு எதாவது கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம். என் குழு சேர்ந்து கண்டிப்பாக இது மாதிரி இந்த கோயிலை பற்றி முடிஞ்ச வரையும் ஸ்பிட் பண்ணுங்கள். அப்படியே அவுட்டரெல்லாம் சுற்றி காமிக்கிறவாங்க. இது பார்த்தீங்கன்னா மூலவர் பிரகாரத்தில் அப்படியே திருமண உடனே ஒட்டி பார்த்தீங்கன்னா இந்த வந்து ட்விஸ்டாகி வந்து அப்படியே முன்னாடி வந்துட்டு இருக்கு. அப்படியே சாஞ்சி நிலையில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டேஞ்சரான ஒன்று தான். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிவபக்தர்கள் தன்னோட உயிரை துச்சமாக எண்ணி வழிபட்டு தான் இருக்காங்க, வழிபாடு செஞ்சு தான் இருக்காங்க. அது சிவபக்தரெல்லாம் சாதாரண ஒருத்தர் கிடையாது. ரொம்ப மனதைரியம் உள்ளவங்க. சிவனை கும்பிடும்போது எப்பவும் மனதைரியம் அதிகமாக இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். அது இதில் நீங்களே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது மாதிரி இடத்துக்கு சாதாரண ஒருத்தர் உள்ள வரத்துக்கு 100 முறை யோசிப்பாங்க, 1000 முறை யோசிப்பாங்க. தான் உயிரை துச்சமாக எண்ணி சிவபக்தர்லாம் இங்கேயும் வந்து பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த கோயிலில் பூஜை பண்ணுறவங்க கண்டிப்பாக தீவிர சிவபக்தர்கள் தான் இருப்பாங்க. அவனால தான் இதெல்லாம் பண்ண முடியும். நார்மலான ஒரு ஆள் உள்ளே போசனா போயிடுவாங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் உள்ள போக மாட்டாங்க. இந்த நிலையில் இருக்க கோயிலும் தைரியமாக ஒருத்தர் பணி பண்ணிட்டு இருக்காங்கன்னா உண்மையான தீவிர சிவபக்தராக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக முடிஞ்ச வரையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாமே இருக்குது. ஒன்று ஒன்றா தனித்தனியாக வச்சுருக்காங்க. அற்புதமாக பாருங்கள். இதெல்லாம் எடுத்து அப்படியே ரெடி பண்ணால் இந்த கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இது கோயிலோட எல்லாமே பாட்டு எல்லாமே தூண்கள் செவர்கள் இருந்த கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் இருக்குது. ஒன்று அது கீழே விழுந்தும் அது எதுவுமே உடையாத நிலையில் நல்லாவே இருக்குது. அப்படி இந்த சைட்லேருந்து இப்போ தார்பாய் போற்றி இருக்கும்போது ஒரு சிவபக்தர்களுக்கு என்ன தோணும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். எனக்கே சின்னதாக ஒரு மனசு வலியாக இருக்குது பார்க்கும்போது. சாதாரண ஒரு மனுஷன் ஓடி வீட்டில் வாழ்றதுனா ஒன்றும் பெருசு இல்லை. நம்ம உலகை ஆள்ற ஈசனுக்கு இந்த நிலைமையான போது எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. இந்த பதிவு பண்ணும்போது கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் யார் யாருக்கு ஷேர் பண்ணுமோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த கோயில் கண்டிப்பாக நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம். இந்த சிவன் கோயில் பேர் என்னம்மா? இந்த சிவன் கோயில் பேர் என்னம்மா? அங்கே கொலை இருந்துச்சுங்களா? வெள்ளித்தேர் வந்துருச்சு. ஓகே. இந்த சிவன் கோயில் இப்போ பூஜை பண்ணுறாங்களா ரெகுலராக? பண்ணிட்டு இருக்காங்களாம்மா? ரொம்ப பேர் வராங்க. சொல்றது நிறைவேறுது, நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்குறாரு. ஆனா பட் அவருக்கு வந்து கோயில் வந்து இடிஞ்சிருக்கு. சாமி வந்து எழுப்பிட்டாங்க. காலையில 5 மணிக்கு வந்துடுறாங்களா மந்தம்மா? 5 மணிக்கு பூஜை அவர்தான் வந்துடுறாரு. பூஜை பண்ணிட்டு ஒரு பயம் இல்லாம போயிடுறாங்களாமா? காலையில வந்து விழுற மாதிரி இருக்குல்ல, பயமா இருக்குல்ல? என்னன்னே தெரியல, யாரும் பயப்படல. 5 மணிக்கு 7 மணி 8 மணி ஆகுது அவரு உள்ள வெளியே வரதுக்கு. எல்லாமே இருக்குதுப்பா, எந்த குறையும் கிடையாது இதுல. இது வந்து பயன்படுத்தி இப்போ ரெடி பண்ணலான்னு பண்ணிங்கிறாங்க. இந்த திருக்கோயில் வந்து கட்டுமான பணி பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் தான் நடக்குது. இந்த கோயில் பற்றி இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசும்போது இங்கே ஒரு அம்மா ஒருத்தர் பேசியிருந்தாங்க. உள்ள ஏதாச்சும் நம்பர் இருக்கான்னு போய் பார்க்க சொன்னாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரஸ்டரின்னு நம்பர் போட்டிருந்தாங்க. இந்த குரு ட்ரஸ்ட் வச்சு உருவாக்கி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் போட்டிருக்காங்க. அதை அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், அட்டாச் பண்ணுறேன். இந்த கோயில் சம்மந்தமான ஏதாச்சும் தொடர்பு பற்றி கேட்கணும், பூஜை கோயிலுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவர் தொடர்பு இல்லை. இவர் தான் இதை முழுக்க எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் வாங்க நான் அப்படியே காமிச்சு விட்ருண்ணா. இது ட்ரஸ்டியோட நம்பர்னு அவரே போட்டுருக்காங்க. அவருக்கு கால் பண்ணி கேட்டோம். இது மாதிரி இன்றைக்கி வந்து 6 மணிக்கு தான் பூஜை பண்ணுறதுக்கு வர்றதா சொன்னார், வெளியே போயிட்டுருக்குன்னு சொன்னார். அதனால் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து அட்டாச் பண்ணி வரும், வீடியோவில் அட்டாச் பண்ணி வரோம். தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். நலபலீஸ்வரர் மூலவர் ஒரு பேர் வந்து அதான் சொன்னார். முடிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் பௌர்ணமி டைமில் வந்து இந்த கோயில் வந்து ஜனங்களாம் யாரெல்லாம் போய் வருவாங்களாம், வராமலாம் யாரும் இல்லையா. பௌர்ணமி பிரதோஷத்துக்கு அமாவாசைக்கெல்லாம் பார்த்து யாரும் மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து சாமி வழிபட்டு போகிறாங்க. முடிஞ்ச வரையும் அப்போ கால் பண்ணி வீடியோ பண்ணுறோம். முடிஞ்ச எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.
சிவன் கோயிலுக்கு முடிஞ்ச வரல நம்ம ஏதாச்சும் ஒரு புண்ணியம் வரும். இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது ஒரு புண்ணியம் நம்மளுக்கு தேடிங்கன்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது அந்த ஒரு புண்ணியம் வரும் கண்டிப்பாக. இந்த மாதிரி நல்ல வீடியோ பண்ணலாம். ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூணுத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நல்ல வீடியோ பண்ணுறேன். நன்றி.